நாங்கள் திருப்பூர் மங்களத்தில் புக்குளிப்பாளையங்கிற ஊரில் இருக்கிறேன். அந்த ஊரில் நாங்கள் என்னமோ இந்த ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க. நான் இது எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல. இது கொடுத்தவங்க மிஸ்ஸு. சரி, அவங்க தெளிவாக சொல்லணும் இல்லைங்களா, இதுதான், இதுக்கு இந்த இது வேணும், இந்த ப்ரூஃப் வேணும், இதெல்லாம் வேணும், தேவை, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், வைக்கணும், எதுவும் சொல்ல கிடையாது. அது பாட்டுக்கு இதை தூக்கி கையில் கொடுத்துட்டேன், அது வேலை முடிச்சிடுச்சு. ஃபில் பண்ணுன்னேன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல. இது வேணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம எதெல்லாமோ பண்ணுவோம். இந்த 2 இதில் சொல்கிறத ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் எங்கே போய் தேடுறது, யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. இதில் அப்பா அம்மா அவங்க உயிரோடு இல்லை, உசிரோடு இருக்கிறவங்கள தாத்தா பாட்டி பேர் சேர்க்கக்கூடாதா ஒன்றும் தெரியல. அது போய் எங்கே விவரம் போய் கலெக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. சரி, எதுவாச்சும் அது தெளிவாக ஏதாச்சும் ஒரு விளக்கம், தெளிவான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களா? அதுவும் இல்லை. அதுங்க கடமை முடிஞ்சு சொல்லிவிட்டு ஒரு மூலையில் போய் இவளுங்க நம்ம காசில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க. சரி, இதில் நம்ம காசு செலவு பண்ணி இனி அடுத்தது ஃபோட்டோ வேறு ஒட்டணுமாம்மா. நான் கேட்குறேன், நீங்கள் ஆதார் கார்டு எப்படி கொடுத்தீங்க? அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு முகாம் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கே தெரியுது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சரி இது உங்களோட இது உங்களோட இதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது நாங்கள் எங்கே வேலை வட்டி எல்லாம் விட்டு போட்டு நாங்கள் இதுக்கு பின்னாடி நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இது முக்கியமான விஷயம் அப்படின்னா மக்களை கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் அது செய்ய வேண்டியதானே. எதுக்கு இவ்வளோ மக்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க நீங்கள்? இது நல்ல விஷயம் அப்படின்னா அந்த நல்ல விஷயம் மக்களை கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் அதை செஞ்சு முடியுங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்குறேன்? நாங்கள் வேலை வட்டிக்கு போனால் தானே நாங்கள் கடன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், நாங்கள் சாப்பிடணும், குழந்தைங்கள படிக்க வைக்கணும். இதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபிக்ஸட் சம்பளம் இவ்வளோ கொடுக்கணும் மாதம் அப்படின்னு எல்லாம் இல்லை. மாதம் 30,000 சம்பளம் எல்லாம் ஒன்றும் இல்லை. தினசரி காலையில் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையும் போய் வாரம் செஞ்சோம்னா ஒரு வாரம் 2,000 கிடைக்கிது, ஒரு வாரம் 3,000 கிடைக்கிது, ஒரு வாரம் 4,000 கிடைக்கிது. மாத கணக்கு பார்த்தா 12,000 13,000 தான் சம்பளமே வருது. இதில் குடும்பத்தை எல்லாத்தையும் நாங்கள் காப்பாற்றணும், எல்லா பிரச்சனையும் நாங்கள் சமாளிக்கணும். இதில் வேறு நீங்கள் இந்த பிரச்சனையை வேறு கொண்டு வந்து தலையில் தூக்கி போடுறீங்க. இதில் எப்படி நிறைய விஷயம் இருக்குதே இதுக்குள்ளே. இதில் நாங்கள் எங்களால் முடியல. படிக்காதவங்க ஓரளவுக்கு படித்த என்னாலே இது முடியல. அப்புறம் படிக்காத மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? இவளுங்க கொண்டு வந்து கொடுத்துரு, இவளுங்க டீச்சர் மாதிரி நம்ம இவங்களுக்கெல்லாம் தெளிவாக தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தானே எங்களுக்கு இது சொல்லி